பிள்ளைகள் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் தொழுவிக்கணும் என்று நினைக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் நான் தொழுவிக்கணும் நினைக்கிறாங்க. மார்க்க அடிப்படையில் இதனுடைய நிலை என்ன என்று கேட்டால், பிள்ளைகள் தொழுவிக்கலாம், பிரச்சனை இல்லை. உறவினர்கள் தொழுவிக்கலாம், பிரச்சனை இல்லை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்துவார்கள் என்பது நமக்கு தெரியும். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுடைய காலத்தில் அவங்க தான் அந்த மதீனாவில் உள்ள ஜனாசா தொழுகையை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை வைத்து உலமாக்கள்ல பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், ஒரு ஆட்சியாளர் அந்த இடத்தில் இருந்தால் அவர் தான் ஜனாசா தொழுவிப்பதற்கு மிக தகுதியானவர். அந்த இஷ்யூ நமக்கு இல்லை. இரண்டாவது, பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்தால் பள்ளி இமாம் தான் ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மிக தகுதியானவராக உலமாக்களில் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்க வராம இன்னும் ஒரு சஹாபி இமாமாக இருந்தவரை நீங்க போய் தொழுவீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இது சுன்னத்தில்லை என்று இருந்தால் உங்களை தொழுவிக்க விட்டுருக்க மாட்டேன்னு சொன்னார். நீங்க தொழுவிக்கிறது சுன்னத்தில்லை என்றிருந்தால் நான் தொழுவிக்க போயிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதை வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், பள்ளி இமாமா, பள்ளியில ஜனாசா தொழுவிச்சா பள்ளி இமாமாக இருக்கிறவர் தொழுவிப்பதுதான் சிறந்தது. இப்ப நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். நான் சிறந்தது தான் சொல்லிட்டு வரேன், வாஜிப் என்று சொல்லல. இந்த சில சகோதரர்கள் நான் ஒரு முடிவாக சொன்னது போன்று புரிஞ்சுட்டு பிறகு அவர் தான் தொழுவிக்கொண்டு நிற்பீங்க, அதுக்காக சொல்ல. பிள்ளைகள் தொழுவிக்கலாம் என்று சொன்னேன். பிள்ளைகளுக்கு தெரியணும், பொதுவாக நான் ஒரு இமாமத் செய்வதற்கு தகுதியானவனா என்று தெரிய வேண்டும். இப்ப நான் சொன்னதெல்லாம் சிறந்தது. பள்ளிக்கு வந்தா பள்ளி இமாம் தொழுவிக்கிறது சிறந்தது. ஒரு ஆட்சியாளர் இருக்கும் போது ஆட்சியாளர் தொழுவிப்பது சிறந்தது. இப்ப பிள்ளைகள், உறவினர்கள் தொழுவிக்க ஆசைப்படுகிறார்கள். அவருக்கு தெரியணும் நான் தொழுவிப்பதற்கு தகுதியானவன். ஏனென்னா தொழுவிக்கிறதுக்கு, இமாமத் செய்கிறதுக்கு ஒரு தகுதியை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த தகுதியில முதலாவது என்னன்னு கேட்டால், தொழுகை பற்றிய ஃபிக்ஹ் அவரிடம் இருக்க வேண்டும். இப்ப உதாரணமாக மறதியில 5வது தக்பீர் கையை தூக்கிட்டார், பின்னால் உள்ளாக்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்? அந்த நாலேஜ் அவரிடம் இருந்தால் பிரச்சனை இல்லை. சில நேரம் அவர் ஒரு டென்ஷன்ல, இமோஷன்ல தக்பீர் கட்டினவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தம் போட்டு ஓதிடுவார். விளக்கம் கேட்பாங்க, பின்னால் இருக்கிறாங்க. அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கிறதா, இதை அவர் பார்க்கணும். சும்மா நான் தொழுவிப்பேன், எல்லாருக்கும் தொழுவிக்கலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஃபிக்ஹு ஸலா, தொழுகை பற்றிய அறிவு அவரிடத்தில் இருக்கிறதா என்பது முதல் கண்டிஷன். இரண்டாவது விஷயம், அவர் குர்ஆனுடைய விஷயத்தில் எந்த அளவு அறிவுள்ளவர் என்பதையும் அவர் பார்க்க வேண்டும். ஏன்னா அக்ரஉக்கும் லிகிதாபில்லாஹ், உங்களை இமாமத் செய்யறதுக்கு மிக தகுதியானவர், குர்ஆனை சிறந்த முறையில் ஓதக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியான ஒருவரா என்பதையும் பார்க்க வேண்டும். அப்ப அந்த நிலையில இருந்து நான் தொழுவிக்க போறேன் என்று அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வலிகள் தான், அதாவது அந்த மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான் மிக தகுதியானவர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர் தொழுவிக்க வரலாம். ஆனா மனச்சாட்சி முக்கியம். இதுல ஓரளவு ஃபிக்ஹ் உள்ளவர்கள், ஓரளவு க்ராத் உள்ளவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் 5 வக்தும் ஒழுங்கா தொழக்கூடியவர்கள், மனச்சாட்சிப்படி சக்திக்குட்பட்டவரை ஹலால் ஹராம் பேணக்கூடியவர்கள், மார்க்கத்தில் பற்றாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொழுவிக்கிறாங்க, ஓகே. ஆனால் தொழுகையிலேயே பேணுதல் இல்லாதவர் வாப்பாக தொழுவிக்கணும் நினைக்கிறார். 5 வக்து தொழுகையில பேணுதல் இல்ல, கடைசி அவருக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ், அது அந்த மையத்துக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ். ஒரு சின்சியராக, உளப்பூர்வமாக தொழுகையாளிகள் அனைவரும் துஆ செய்கிற ஒரு நிலை தொழுகைதான். ஏனென்றால் ஜனாசா தொழுகைக்கு பிறகு ஒரு துஆ கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவோம் இல்ல, சஹாபாக்கள் ஓதுவோம் இல்ல, வேற இமாம்கள் ஓதுவோம், மையத்தை அடக்கி போட்டு துஆ இருக்கு. ஆனால் தொழுவிச்சு போட்டு திரும்ப ஒரு துஆ உண்டு இல்லை. இப்ப சிலர் அதை ஓதுறாங்க, அதை வேணும் என்று ஓதுறாங்க. அல்லாஹ் அவங்களை ஹிதாயத் கொடுக்கணும். ஒரு இது மார்க்கத்துல இந்த என்னது நீயா நான விளையாட்டெல்லாம் சரி வராது.
அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, மறுமையில பதில் சொல்றதுதான் மார்க்கம்.